வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு 4 இலக்க எண் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே 1 இலக்க எண், 2 இலக்க எண், 3 இலக்க எண் பார்த்துட்டோம். இது 4 இலக்க எண் கணக்கு. 4 இலக்க எண்ணா ஒன்றும் கிடையாது, 4 எண்களாக கொடுத்துருப்பாங்க, அதை பெருக்கிறது, அவ்வளோதான் 4 இலக்க எண். வாங்க முதல் கணக்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் முதல் கணக்கை. 2 4 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. 2 4 இலக்க எண் பெருக்கும்போது எப்போவுமே இரண்டாவதாக இருக்க 4 இலக்க எண் இருக்குல்ல, அதில் கடைசி எண்ணை எடுத்து தான் முதல்ல பெருக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து இரண்டாவதாக இருக்கிற எண்ணை எடுத்து பெருக்கணும். அடுத்தது பின்னாடி இருந்து மூணாவதாக இருக்கிற எண்ணை எடுத்து பெருக்கணும். அடுத்தது பின்னாடி இருந்து நாலாவதாக இருக்கிற எடுத்து பெருக்கணும். இந்த வரிசையில் தான் பெருக்கணும். பின்னாடி இருந்து ஒன்றா பெருக்கிட்டு வரணும், இங்கேருந்து போகக்கூடாது, இந்த சைட்லேருந்து போகக்கூடாது. இப்போ இந்த 9 எடுங்க. இந்த 9 இப்போ 2 4 இலக்க எண்களில் கடைசியாக இருக்க எண் இந்த 9. இந்த 9 எடுத்துகிட்டு போய் இந்த எண்ணு கூட 4 எண்ணு கூடயும் பெருக்கணும். அதை எப்படி பெருக்கணும் அப்படின்னா, இந்த வரிசையில் தான் பெருக்கணும், பின்னாடி இருந்து பெருக்கணும். முதல்ல 8 பெருக்கணும், அடுத்தது 2 பெருக்கணும், அடுத்தது 5 பெருக்கணும், அடுத்தது 7 பெருக்கணும், பெருக்கி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 5 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்கணும், அடுத்தது இந்த 2 கூட பெருக்கணும், அடுத்தது இந்த 5 கூட பெருக்கணும், அடுத்தது இந்த 7 கூட பெருக்கணும், அடுத்தது 2 எடுத்துகிட்டு போகணும், அடுத்தது 2 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்கணும், இந்த 2 கூட பெருக்கணும், இந்த 5 கூட பெருக்கணும், இந்த 7 கூட பெருக்கணும், அதுக்கப்புறம் 3 எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி பெருக்கணும். பெருக்கிட்டு வர மொத்த விடையை எழுதி கூட்டினா இந்த கணக்கோட விடை கிடைச்சிடும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். 4 இலக்க எண் பெருக்கல் அப்படின்னா, 2 4 இலக்க எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்னாடி இருக்க 4 இலக்க எண்ணில் கடைசியாக இருக்க நம்பரை எடுத்துகிட்டு போய் இந்த 4 எண் கூடயும் பெருக்கணும். அதை எப்படி பெருக்கணும் அப்படின்னா, பின்னாடி இருந்து பெருக்கணும். 8 2 5 7 இந்த வரிசையில் பெருக்கணும். அதே போல் அடுத்தது இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் அதே வரிசையில் பெருக்கணும். இந்த 2 எடுத்துகிட்டு போய் அதே பின்னாடி இருந்து பெருக்கணும். 3 எடுத்துகிட்டு போய் அதே வரிசையில் பின்னாடி இருந்து பெருக்கணும். பெருக்கி நம்ம எழுதுவோம். எழுதிட்டு மொத்தமாக கூட்டுறது தான் இந்த கணக்கோட விடை. இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களால் இந்த கணக்கு போட முடிஞ்சால் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கணக்கை போடலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பெருக்கல் வாய்ப்பாடு, கழித்தல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு, கூட்டல் கணக்குகள், கழித்தல் கணக்கில் பெருக்கல் எல்லாம் பார்த்துருக்கோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம போடுறது வேகமாக போட முடியும். வாங்க போகலாம். 9 எடுத்துகிட்டு போய் முதல்ல 8 கூட பெருக்கணும். பெருக்குனா 72 வரும். 72னா 2 எண்கள் வருதா? இப்போ 9 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்குனா 72 வரும். 72. இப்போ வந்து 2 எண்கள் இருக்குது. அதில் வந்து பின்னாடி இருக்க எண்ணை தான் இங்கே எழுதணும். 2ங்கிறத இங்கே எழுதணும். மீதி 7 இருக்குல்ல, இந்த 7 எடுத்துகிட்டு போய் இந்த எண்ணோட மேலே எழுதணும். ஏன் எழுதணும் அப்படின்னா, அடுத்தது திரும்ப இங்கே இந்த 9 எடுத்துகிட்டு போய் இந்த 2 கூட பெருக்கும்போது வர எண் கூட இந்த 7 கூட்டிக்கணும். கூட்டி என்ன வருதோ அதை அதுக்கு அடுத்த மாதிரி அப்படி இப்படி போட்டுப்போம். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 2 இப்போ 9 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்குனா 72 வரும். அதில் 2 மட்டும் இங்கே எழுதுங்க. இந்த எண்ணை இந்த 2க்கு மேலே எழுதிக்கிங்க. இந்த எண்ணை பெருக்கினதால், பெருக்கி 72 வந்ததால் 2 இந்த எண்ணுக்கு கீழே எழுதிக்கிங்க. மீதி இருக்க 7 அடுத்து உள்ள நம்பருக்கு மேலே எழுதிக்கிங்க. அதே மாதிரி இந்த எண்ணுக்கு பெருக்குனா என்ன வருதோ அதை இங்கே 2 இலக்கம் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் எழுதிக்கிங்க. மீதி இருக்க எண்ணை இங்கே மேலே எழுதிக்கிங்க. அதே மாதிரி எல்லா கணக்குகளுக்கும். இப்போ 72 9 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்கினதில் 72 வந்திருக்கு. 2 எழுதிக்கிறோம். மீதி மேலே 7 போட்டோம். அடுத்தது இந்த 9 எடுத்துகிட்டு போய் இந்த 2 கூட பெருக்கிறோம். பெருக்கினா என்ன வரும்? 18 வரும். 18 கூட்டிக்கணும். இந்த மேலே இருக்க 7 கூட்டிக்கணும். 18 கூட்டல் 7 25. 25ல் 5 இங்கே எழுதிக்கிறோம். மீதி இருக்க 2 இங்கே மேலே எழுதிக்கிறோம். இந்த எண்ணை தானே பெருக்கணும், அதனால் இங்கே 5 எழுதிக்கிறோம். அடுத்து உள்ள நம்பர் மேலே மீதி 2 போட்டுப்போம். அதே மாதிரி இந்த 9 எடுத்துகிட்டு போய் இந்த 5 கூட பெருக்கணும். 9 5 45. 45க்கு மேலே இருக்க 2 இருக்கா, அதை கூட்டினா 47. 47க்கு 7 எழுதிக்கிறோம். மீதி 4 இங்கே மேலே எழுதிக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த 9 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்கிறோம். 7 கூட பெருக்கினா 63 வரும். 63 கூட்டல் 4 மேலே இருக்க என்ன கூட்டிக்கணும். மேலே இருக்க என்ன கூட்டிக்கணும். கூட்டினா 67. 67 அப்படியே எழுதிக்கிறோம்.
ஏன் 67 அப்படியே எழுதுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்பர் இல்லை, அதனால் 2 இலக்க எண் வந்தாலும் அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது இந்த மேலே இருக்க எண்ணெலாம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த எண்ணை தானே பெருக்கு, இந்த எண்ணி பெருக்கி வந்த நம்பர்கள் தானே மேலே இருந்ததெல்லாம், அதனால் இதெல்லாம் இப்போ தேவையில்லை. அடுத்தது இந்த எண்ணை எடுத்துகிட்டு போகிறோம். 5 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்கணும். ஐனா இந்த 5 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்கணும். பெருக்குனா 40. 40க்கு 0 எழுதிக்கிறோம். 0வை இங்கே எழுதக்கூடாது, இந்த எண்ணுக்கு எழுதக்கூடாது, அடுத்து உள்ள நம்பருக்கு கீழே தான் எழுதணும். அப்போனா தான் கூட்டும்போது விடை கரெக்டாக வரும். இங்கே எழுதிங்கன்னா விடை தப்பாக வரும், இங்கே எழுதினா விடை தப்பாக வரும். அடுத்த இந்த எண்ணை எழுதி பெருக்கினதுக்கப்புறம், இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் பெருக்கினதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்திருக்கா, அடுத்தது இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம். அப்போ பெருக்கும்போது வர எண்ணை என்ன பண்ணணும்னா இந்த எண்ணுக்கு நேராக எழுதக்கூடாது, அடுத்தது உள்ள நம்பருக்கு கீழே தான் இந்த 0 போடணும். இப்போ 40 வந்திருக்கு, 40க்குள்ள இப்போ நான் 0 எழுதிக்கிறோம், மீதி 4 இங்கே எழுதுகிறோம். நான் பேனாவில் எழுதுறதா அது மேலே எழுதிட்டுருக்கேன், நீங்கள் சின்ன சின்னதாக தனியாக எழுதிக்கிங்க. நான் ஸ்கெட்சில் எழுதுறதா இங்கே எழுதிட்டுருக்கேன். மீதி 4 வந்திருக்கு. இந்த எண்ணி பெருக்கினா 4 வந்துச்சு, 40 வந்துச்சு, அதனால் 40 இங்கே போட்டுக்கிறோம், 0 இங்கே போட்டுக்கிறோம், மீதி 4 இங்கே மேலே போட்டுக்கிறோம். இந்த நம்பரை பெருக்கினதில் அடுத்த உள்ள நம்பரில் போட்டுக்கிறோம். அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் இந்த 2 கூட பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? 10 வரும். மேலே ஒரு 4 இருக்குது, கூட்டினா 14. 14க்கு 4 போட்டுக்கிறோம், மீதி 1 இங்கே போடுறோம். இந்த 2 தானே பெருக்கணும், அதனால் மீதி இருக்க 1 இங்கே தான் போடணும், அடுத்த உள்ள நம்பரில் தான் போடணும். இப்போ 5 எடுத்துகிட்டு போய் இந்த 5 கூட பெருக்குனா 25 வரும். 25 மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டினா 26. 26க்கு 6 போட்டுக்கிறோம், மீதி 2 இங்கே போடுறோம். இந்த எண்ணை பெருக்கினதில் அடுத்து இங்கே 2 போடுறோம். 5 எடுத்துகிட்டு போய் இந்த 5 7 கூட பெருக்கிறோம், பெருக்குனா 35 வரும். மேலே ஒரு 2 இருக்குது, கூட்டினா 37. 37. சரியா? இந்த 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 வரிசையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எழுதக்கூடாது, ஒரு நம்பர் விட்டு எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டே வரணும். அடுத்தது மீதி மேலே இருக்க எண்ணெய் திரும்ப கேன்சல் ஆகிடுச்சு. மேலெலாம் இந்த எண்ணெலாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த எண்ணெய் பெருக்கிற வரையும் அது கணக்கு முடிஞ்சுன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2 எடுத்துகிட்டு போகிறோம். 2 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்கணும். பெருக்குனா 16. 16க்கு 6 எழுதிக்கிங்க. 6 எழுதும்போது திரும்ப அதே மாதிரி தான், ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பரில் தான் எழுதணும். இங்கே நேராக எழுதினீங்கன்னா கணக்கு தப்பாக தான் வரும். ஒரு நம்பர் விட்டு எழுதுங்க. 16க்கு இந்த எண்ணெய் பெருக்கிறதால 16 வந்துச்சு, 6 எழுதிட்டோம், மீதி மேலே 1, 2க்கு மேலே 1 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போய் 2 கூட பெருக்கினா 4 வரும். மேலே 1 கூட்டினா 5. இங்கே ஒரு நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, அதனால் 5 மட்டும்தான் எழுதுகிறோம். இங்கே மேலே போடுறதுலாம் எதுவும் வராது. புரியுதா? அடுத்தது 2 எடுத்துகிட்டு போய் இந்த 5 கூட பெருக்கணும். பெருக்குனா 10 வரும். 10க்கு 0 போடுறோம், மீதி மேலே இங்கே 1 போடுறோம். 5 பெருக்கினதால 10 வந்துச்சு, அதனால் மேலே 1 போடுறோம். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 14 வரும். மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டினா 15. இந்த வரிசையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இடம் பத்தில் நான் அப்படி எழுதுகிறேன், வரிசையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 எடுத்துகிட்டு போய் பெருக்கணும். இந்த வரிசையில் தான் பெருக்கிட்டு வந்துருக்கோம். நல்லா பாருங்கள், இந்த 3 நம்பரையும் பெருக்கி முடிச்சிட்டோம். இப்போ 3 எடுத்துகிட்டு போய் பெருக்க போகிறோம். 3 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 3 24. மேலே இருக்கிறது திரும்ப கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 பெருக்கி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 3 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 24. 24க்கு 4 போடுறோம், மீதி 2 இருக்குது, 2 இந்த 2க்கு மேலே போடுறோம். நான் இங்கே எனக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கேன், நீங்கள் நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க. இங்கே 2 போடுறோம். இந்த அடுத்தது இந்த 3 எடுத்துகிட்டு போய் இந்த 2 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 6 வரும். மேலே ஒரு 2 இருக்குது, கூட்டினா 8 வரும். சரியா? அடுத்தது 3 எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறதால 8 அப்படியே எழுதிக்கிறோம், மேலே எதுவும் எழுதுறதில்ல. இப்போ 3 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்கிறோம். 3 5 15. 15க்கு 5 எழுதுகிறோம், மீதி மேலே 1 வரும். இங்கே 1, 7க்கு மேலே 1 போட்டுக்கிறோம். இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு டைம் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ 3 எடுத்துகிட்டு போய் இந்த 7 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 21 வரும். 3 7 21. மேலே ஒரு 1 இருக்குது, 22. 22. இப்போ கூட்ட போகிறோம். இந்த 2 கூட்டுறோமா, இந்த 2க்கு கீழே எதுவுமே இல்லை, அதனால் 2 அப்படியே எழுதுகிறோம். இந்த 5க்கு கீழே 0 மட்டும்தான் இருக்குது, கூட்டினா 5 வரும். இப்போ 7 4 6 கூட்ட போகிறோம். 7 கூட்டல் 4 11. 11 கூட்டல் 6 17. 17க்கு 7 எழுதிக்கிறோம், மீதி 1 இங்கே மேலே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டி என்ன வருது? 17 வருது. 17க்கு 7 போட்டுக்கிறோம், மீதி 1 இங்கே மேலே வரும். இந்த கூட்டலில் மேலே வரும். இதெல்லாம் மேலெலாம் மறந்துடணும். இப்போ கூட்டுறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மேலே 1 வரும். 1 கூட்டல் 7 8. 8 கூட்டல் 6 14. 14 கூட்டல் 5 19. 19 கூட்டல் 3 19 கூட்டல் 4
23. 23க்கு 3 எழுதுகிறோம். மீதி 2 இங்கே மேலே வரும். 2 கூட்டல் 6 8. 8 கூட்டல் 7 15. 15 கூட்டல் 0 15 தான் வரும். 15 கூட்டல் 8 23. 23க்கு 3 மீதி 2 இங்கே எழுதுகிறோம். அந்த வரிசையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 எழுதுகிறோம். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போய் 3 கூட கூட்டினா 5. 5 கூட்டல் 5 10. 10 கூட்டல் 5 15. 15க்கு 5 எழுதுகிறோம். மீதி இருக்க 1 இங்கே எழுதுகிறோம். இப்போ 1 கூட்டல் 1 2. 2 கூட்டல் 2 4. 4 அப்படியே எழுதுகிறோம். மீதி இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. 2 எழுதுகிறோம். விடை இதுதான் விடை. கணக்கை முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய விடை வருது அப்படின்லாம் பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு நம்பரை பெருக்கி போட போகிறோம், அவ்வளோதான் விஷயம். புரியல அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள். அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்த கணக்கு வேகமாக போடலாம். இப்போ 2 நான்கு இலக்க எண் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பின்னாடி கடைசியாக இருக்க எண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு எண்ணா பெருக்க போகிறோம். பின்னாடி இருந்தால் பெருக்க போகிறோம். 7 1 4 6 அப்படி தான் பெருக்க போகிறோம். அடுத்தது இந்த எண்ணை எடுத்து 7 எடுத்துகிட்டு போய் இந்த 7 1 4 6 பெருக்க போகிறோம். அதே மாதிரி தான் 2 எடுத்துகிட்டு போய் 7 1 4 6 பெருக்க போகிறோம். 3 எடுத்துகிட்டு போய் 7 1 4 6 பெருக்க போகிறோம். பெருக்கி என்ன வருதோ அதை கூட்டி விடையை எழுத போகிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா இப்போவே ஆன்சரை போட்டு பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படி ஆன்சரை போடுங்க. நானும் வீடியோ போடுறேன். கடைசியில் ஆன்சர் சரியாக வருதான்னு பார்க்கலாம். போடலாம். 4 பெருக்கல் 7 28. 28க்கு 8 எழுதுகிறோம். மீதி மேலே 2. 4 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கிறோம். பெருக்குனா ஒரு நாள் 4. மேலே ஒரு 2 இருக்குது 6. 4 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 16. 16க்கு 6 மீதி மேலே 1. 4 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்கிறோம். 5 6 20 6 6 20 24 கூட்டல் 1 25. அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்க போகிறோம். 7 49. 49க்கு 9 எழுதுகிறோம். மீதி 4. 7 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 7 கூட்டல் 4 11. 11க்கு 1 எழுதுகிறோம். மீதி மேலே 1 வரும். 7 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குனா 28 வரும். 28 கூட்டல் 1 29. மீதி மேலே 2. 7 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்கிறோம். 7 42. 42 கூட்டல் 2 44. இந்த வரிசையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. வரிசை மாறாமல் நான் எழுதியிருக்கேன். நெருக்கமாக இருக்கானா நீங்கள் நல்லா பார்த்து எழுதிக்கோங்க. 2 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 14 வரும். 14க்கு 4 மீதி மேலே 1 வரும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்குனா 2 வரும். மேலே ஒரு 1 இருக்குது. கூட்டினா 3. 2 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குனா 8 வரும். 2 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குனா 12 வரும். அடுத்தது 3 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குனா 3 21 வரும். 21க்கு 1 மீதி மேலே 2. 3 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்குனா 3 கூட்டல் 2 5. 3 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குனா 12. 12க்கு 2 மீதி 1. 3 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குனா 18 கூட்டல் 1 19. 19 இது அப்படியே கூட்ட வேண்டியதான். இனிமேல் 8 கூட்டுறோம். 8க்கு கீழே எதுவுமே இல்லாதனால 8. 6 கூட்டல் 9 15க்கு 5 மீதி 1 மேலே வரும். 1 கூட்டல் 6 7. 7 கூட்டல் 1 8. 8 கூட்டல் 4 12க்கு 2 மீதி 1. 1 கூட்டல் 5 6. 6 கூட்டல் 9 15. 15 கூட்டல் 3 18. 18 கூட்டல் 1 19க்கு 9 மீதி மேலே 1 வரும். 1 கூட்டல் 2 3. 3 கூட்டல் 4 7. 7 கூட்டல் 8 15. 15 கூட்டல் 5 20க்கு 0 மீதி மேலே 2 வரும். இந்த வரிசையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே மேலே இந்த 4க்கு மேலே நம்பர் இல்லை இங்கே, அதனால் அந்த 2 எழுதிக்கிறேன். 2 கூட்டல் 4 6. 6 கூட்டல் 2 8. 8 கூட்டல் 2 10. 10க்கு 0 மீதி மேலே திரும்ப 1. இந்த 1க்கு மேலே நம்பர்ஸ் இல்லை, அதனால் இங்கே எழுதுகிறேன். 1 கூட்டல் 1 2. 2 கூட்டல் 9 11. 11க்கு 1 மீதி மேலே 1. 1க்கு மேலே எதுவும் நம்பர் இல்லை, 1 இங்கே எழுதுகிறோம். கூட்டினா 2. இதுதான் விடை. விடையை சரியாக போட்டிருந்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் கணக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3வது கணக்கு போடுறோம். 6 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 6 வரும்.
6 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 36 வரும். 36க்கு 6, மீதி மேலே 3. 6 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 6 வரும். 6 கூட்டல் 3 9. 6 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்கிறோம். பெருக்கிறோம் அப்படின்னா 54 வரும். இந்த 6 பெருக்கி என்ன வருதோ அதே தான் இந்த 6 பெருக்கினாலும் வரும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிங்க. திரும்பலாம் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 6 பெருக்கிட்டு போய் என்ன ஆன்சர் வருதோ அதே தான் இந்த 6க்கும் பெறும். என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னா இங்கே எழுதக்கூடாது. எழுதுகிற விடையை இந்த 6க்கு நேராக எழுதக்கூடாது. ஒரு எண் தள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே என்ன வந்திருக்கு 6 வந்திருக்கு, அந்த 6 அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன வந்திருக்கு 6 வந்திருக்கு, அதை அந்த 6 அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன வந்திருக்கு 9 வந்திருக்கு, 9 அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கா, அந்த 4 அப்படியே எழுதுங்க. இங்கே என்ன வந்திருக்கு 5 வருதா, 5 அப்படியே எழுதுங்க. இந்த எண் அப்படியே இருக்கணும், ஆனால் ஒரு எண் தள்ளி இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். அடுத்தது 5 எடுத்துகிட்டு போங்க. இப்போ இந்த 2 எண் பெருக்கிட்டோம், புரியுதா? இந்த எண்ணை ஃபஸ்ட்டு பெருக்கிட்டோம். இந்த எண்ணை பெருக்காமல் அப்படியே அந்த நம்பரை பார்த்து எழுதிட்டோம். இப்போ இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் பெருக்க போகிறோம். 5 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கணும். 1 கூட பெருக்கினா என்ன வரும், 5 தான் வரும். 5 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்கினா 30 வரும். 30க்கு 0, மீதி மேலே 3 திரும்ப வருது. அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் இந்த 1 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 5 கூட்டல் 3 8. அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் இந்த 9 கூட பெருக்கிறோம். பெருக்குனா என்ன வரும், 45 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ஏற்கனவே 5 பெருக்கிட்டோம். இப்போ இந்த தான் விடை வந்துருச்சு. திரும்ப இந்த 5 எடுத்துகிட்டு போய் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த 5க்கு என்ன உங்கள் விடை வந்திருக்கோ அதை அப்படியே பின்னாடி எழுதிக்கணும். என்ன எழுதணும்னா, என்ன மாறுதல் பண்ணணும்னா இந்த எண்ணுக்கு நேராக எழுதாமல் ஒரு எண் தள்ளி எழுதணும். இப்போ எப்படி எழுதணும், 5 இந்த 0 இங்கே எழுதுகிறோம், இந்த 8 இங்கே எழுதுகிறோம், இந்த 5 இங்கே எழுதுகிறோம், இந்த 4 இங்கே எழுதுகிறோம். இப்போ கூட்டி என்ன விடை வருதோ அதுதான் 3வது கணக்கோட விடை. வாங்க பார்க்கலாம். 6 6 கூட்டல் 6 12க்கு 2, மீதி 1. 1 கூட்டல் 9 10. 10 கூட்டல் 6 16. 16 கூட்டல் 5 21. 21 மீதி 2 இங்கே மேலே எழுதுகிறோம். 2 கூட்டல் 4 6. 6 கூட்டல் 5 6 கூட்டல் 9 15. 15 கூட்டல் 5 20க்கு 0, மீதி 2. 2 கூட்டல் 5 7. 7 கூட்டல் 4 11. 11 கூட்டல் 8 19. 19க்கு 9 அப்படியே எழுதிக்கிறோம். மீதி மேலே 1 எழுதுகிறோம். 1 கூட்டல் 5 6. 6 கூட்டல் 5 11. 11 கூட்டல் 8 19க்கு 9, மீதி 1. 1 கூட்டல் 4 5. 5 கூட்டல் 5 10க்கு 0, மீதி 1. 1 கூட்டல் 4 5. இதுதான் விடை. இந்த விடையை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கணக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் சப்ஸ்கிரைபும் தான் நீங்கள் என்ன மாதிரி சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.